ஜார்ஜ் பெஸ்ட், த மேன் ஹூ டர்ன்ட் ஃபுட்பால் இன்டு அன் ஆர்ட். ஹி வாஸ் அ மெஜிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க. எ ரெபல், எ ஸ்ட்ரைட் அப் ஐகான். பிக்சர் பண்ணி பாருங்க. 1946ல ஜார்ஜ் பெஸ்ட் அப்படின்னு ஒருத்தன் பெல்ஃபாஸ்ட்ல பொறக்குறான். ஆனா அன்னைக்கு யாருக்குமே தெரியாது ஹி இஸ் அபவுட் டு சேஞ்ச் ஃபுட்பால் ஃபார் எவர். இன்னைக்கும் அயர்லாண்டோட ஒரு கிரேட்டஸ்ட் ஃபுட்பால் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 17 வயசுல மான்செஸ்டர் யுனைடெடுக்கு வந்து ப்ளே பண்றான். டிஃபெண்டர்ஸ்லாம் ஜார்ஜ் பெஸ்ட்டை ஃபேஸ் பண்ணும்போது ஏதோ புதக்குழியில மாட்டின மாதிரி அங்கிட்ட இங்கிட்டும் தாவிட்டு இருப்பானுங்க. பிகாஸ் அவனை பிடிக்கவே முடியாது. ஹிஸ் பேஸ், ஹிஸ் டச், his vision are insane. 1968ல மான்செஸ்டர் யுனைடெட யூரோப்பியன் கப்புக்கு லீட் பண்ணி கொண்டு போறான். அண்ட் பெனிஃபிகாவோட அவன் அடிச்ச அந்த சோலோ கோல் ஒரு லெகசியவே கிரியேட் பண்ணுச்சு. அவனை வந்து 5th பீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ராக் ஸ்டார் ஹேர், ராக் ஸ்டார் மென்டாலிட்டி, அவனோட டச் எல்லாம் அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கும். என்னதான் ஜார்ஜ் பெஸ்ட் வந்து மான்செஸ்டர் யுனைடெடுக்கு 179 கோல் ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் அவனோட கோல்ஸ்க்கு மட்டும் அவன் பேர் போனவன் இல்லை. அவனோட ஃபிளார், ஃபீன்ஸ், ஸ்டெப் ஓவர்ஸ் அண்ட் அடாஷியஸ் லாப்ஸ் இது எல்லாமே அவன் ஃபுட்பால் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ப்ளே பண்ணுவான். பட் அவன் பிச்சுக்கு வெளியில, ஃபுட்பாலுக்கு வெளியில எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே வைல்டு லைஃப், ஃபாஸ்ட் கார்ஸ், நைட் லைஃப் அண்ட் ஃபுல்லாவே ஹெட்லைன்ஸாக இருக்கும். அவன் ஒரு வாட்டி என்ன சொன்னான் அப்படின்னா, த மணி ஐ ஸ்பெண்ட் ஆன் இஸ் பேர்ட்ஸ், பூஸ் அண்ட் ஃபாஸ்ட் கார்ஸ், த ரெஸ்ட் ஐ ஜஸ்ட் குவாண்டர். ஜார்ஜ் பெஸ்ட் வந்து அவனோட லைஃபை 100 மைல்ஸ் பெர் அவர் அந்த ஸ்பீடில் தான் வாழ்ந்துட்டு இருந்தான், ரெக்ரெட்ஸே இல்லாமல். பட் அவனோட லைஃப் வந்து ட்ராஜடியில் தான் முடிஞ்சு. 56 ஏஜ்லேயே நம்மளுக்கு வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் 59th ஏஜ்ல he passed away. ஜார்ஜ் பெஸ்ட் ஃபுட்பாலை வந்து ஜஸ்ட் ப்ளே மட்டும் பண்ணல, he redefined it. இந்த வேர்ல்டுக்கே நீங்க வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகலாம், மான்செஸ்டர் யுனைடெட் மாதிரி ஒரு கிளப்புக்கு நீங்க வந்து ஒரு ஐகான் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுவேன். he proved talent and hard work beats everything. பட் ஜார்ஜ் பெஸ்ட் லாஸ்ட் மூமெண்ட்ஸ்ல மீடியாவை கூப்பிட்டு அவனோட சிச்சுவேஷனை காமிச்சு ஆல்கஹால் அண்ட் ட்ரக்ஸ் இது வந்து உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய மாதிரி நீங்க சாகாதீங்க, டோன்ட் டை லைக் மீ, இதுதான் அவனோட லிட்டரலி லாஸ்ட் வேர்ட்ஸா இருந்துச்சு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜார்ஜ் பெஸ்ட் வந்து ஒரு லெஜெண்டா, ஒரு ஃபுட்பால் ஐகானா, நீங்க அவனை எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. பட் ஆல்சோ கரண்ட்ல இருக்கிற ஃபுட்பால் டாக்ஸ் அண்ட் ஃபுட்பால் டாபிக்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு ஃபுல் வீடியோவில் வந்துட்டு இருக்கும். அண்ட் அதையுமே நீங்க பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் நியூஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆன்ல வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.